வணக்கம். வாங்க பெங்களூர்ல மிகவும் பிரசித்தி பெற்ற சௌடேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க, இந்த கருட கம்பமே தங்கத்தில் செய்திருக்காங்க. அடுத்து நம்ம உள்ள போகலாம். அம்மா தரிசிக்க பாருங்க, அம்மா என்ன மங்களகரமாக இருக்காங்க பாருங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், பூஜை பண்ணலாம். அதே போல் நிறைய பேர் இங்கே அம்மனுக்கு மடலக்கின்னு சொல்லுவாங்க. மடலக்கின்னா அரிசி, வெல்லம், தேங்காயெல்லாம் கொடுப்பாங்க கட்டி ஒரு ப்ளவுஸ் பீஸில். அதுதான் மடலக்கின்வாங்க. கொடுத்து அம்மாவுக்கு வேண்டிக்குவாங்க. அவங்க வேண்டுதல் அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு நம்பிக்கைங்க. இங்கே இந்த பிரசித்தி பெற்ற கோயில் வந்துட்டு மாரத்தள்ளியில் இருக்குங்க. நீங்கள் வரணுன்னா மெஜஸ்டிக்லேருந்து வரலாம், மார்க்கெட்லேருந்து, சிவாஜி நகர்லேருந்து வரலாம். எங்கேருந்தா நீங்கள் கேப் புக் பண்ணி லொக்கேஷன் போட்டால் கோயில்கிட்டே வந்து கூட்டிட்டு வந்து விட்டுடுவாங்க. உங்கள் வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே நிறைவேறுங்க. நானும் வேண்டிக்கிட்டு வந்தேன். நான் வேண்டியதை வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறிச்சு. அது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால அம்மா வேணிக்கு உங்களுக்கும் யூடியூப்பில் போட்டு சொல்லலான்ட்டு என் மனசு தோணுச்சு. அதனால போட்டிருக்கேன். நீங்களும் எல்லாரும் வந்து அம்மனை ரசித்து அம்மனோட பாக்கியத்தை பெறணும்னு வேண்டிக்கிறேன். பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் பேரோடும் புகழோடுங்கன்னு சௌடேஸ்வரி அம்மனை வேண்டிக்கிறேன். ஓம் சௌடேஸ்வரி துணை, ஓம் சௌடேஸ்வரி துணை, ஓம் சௌடேஸ்வரி துணை. அதே போல் இங்கே வந்து நம்ம என்ன வேண்டிக்கலாம். குழந்தைகள் படிப்புக்காக வேண்டிக்கலாம், திருமணத்துக்காக வேண்டிக்கலாம், அதே போல் வேலைக்காக வேண்டிக்கலாம். என்னவாக இருந்தாலும் சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அது கூட வேணா கண்டிப்பாக நிறைவேறுவாங்க. இந்த கோயில் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் யாரை விரும்புனீங்கன்னா இங்கே டொனேஷன் கொடுக்கலாம் கோயிலோட வளர்ச்சிக்காக. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கோவில் விட்டு வெளியே வரவே மனசு அங்கேயே இருக்கணும்னு தோணும். அங்கேயே இருக்க நான் ஒரு ½ அந்த கோவில் உள்ளே இருந்தேன். பாருங்கள், சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே. அதே போல் பக்தாதிகள்லாம் பூஜைக்காக காத்துட்ருக்காங்க. சில பேர் வலம் வந்துட்டுருக்காங்க, சிலர் அர்ச்சனைக்காக எழுதிட்டுருக்காங்க. பாருங்கள், இந்த அர்ச்சகர் வந்துட்டு தீர்த்தம் கொடுத்துட்ருக்காரு. வரவங்களுக்கெல்லாம் புஷ்பமும் தீர்த்தம் கொடுத்துட்ருக்காரு. இவர்கிட்ட நம்ம அர்ச்சனைலாம் புக் பண்ணோம். இது கோவிலை சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். உள்ளே போயிட்டு இருக்கேன் நான் இப்போ. பாருங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. என் நாதஸ்வரம் வாசிக்க வித்வான்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த பெரியவர் வந்துட்டு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுக்காங்க. எல்லாம் தொப்பையில் போட்டு வச்சுட்டு இருக்காரு. நான் பிரசாதம் வாங்கலை, வீடியோ பண்ணுறதுக்காக கோவிலை சுற்றி உங்களுக்காக காமிச்சிட்டு இருக்கேன். பாருங்க, இதுதாங்க சௌடேஸ்வரி கோயில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தாவே. நீங்களும் வாட்டி வந்து பார்க்கணும். எல்லா புகழும் இறைவனுக்கே.